இங்க இருக்கிற அந்த சிறப்பு புலனாய்வு குழு, அந்த குழு மீது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அஸ்கர் கார்க் தலைமையில் அந்த அந்த குழு மேல நீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அந்த ஒரு குழு அமைச்சு கொடுங்க அப்படின்னு. ஆக்சுவலா சிபிஐ வேணும்னு கேட்டது வந்து பிஜேபியோடைய உறுப்பினர் 2 பேரும் நினைக்கிறோம் கேட்டிருந்தாங்க. வந்து என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி நேத்தெல்லாம் கூட இருந்தது. இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் செய்ய மாட்டேன். என்னன்னா தவேக தரப்பு, விஜய் தரப்பு, குறிப்பா விஜய் தரப்பு சொல்றேன், ரொம்ப மௌனமா இருந்தாங்க. நடக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சைலண்டா இருந்ததுதான். எனக்கு கூட என்னடா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, இந்த 2ஆம் கட்ட தலைவருக்கு பூரா ஓடி போயிட்டாங்களே என்னடான்னு பரவலாவும் பேசப்பட்டது. ஒரு தலைவனை நம்பி வந்தவங்களை விட்டுட்டு இவங்கெல்லாம் காணாம போயிட்டாங்களேன்னு. அதோ அர்ஜுனா கூட டெல்லிக்கு போயிட்டாரு, அப்புறமா சண்டிகர்ல இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ ரைட், ஓகே, இது உச்சநீதிமன்றத்தை நாங்க வந்து நாடப்போகிறோம், இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின் போது உச்சநீதிமன்றம் அந்த கேஸை நேற்று கையில் எடுத்து சிபிஐ விசாரணைன்னு கொடுத்தாச்சு. சிபிஐ விசாரணையோடு சேர்த்து உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 2 IPS அதிகாரிகள் வந்து, அந்த 2 IPS அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் பணிபுரிபவர்கள். ஆனால் பூர்வீகமா தமிழ்நாடு இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு. 2வது இப்ப இருக்கிற அந்த ஒரு நபர் நீதிபதியோடைய கேஸ், அப்புறமா சிறப்பு புலனாய்வு கேஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சு சொல்லிட்டாங்க. இது போயிட்டு இருக்கு. வந்து இன்னொரு பக்கம் விமர்சனம், இன்னொரு பக்கம் கண்டனங்கள், இன்னொரு பக்கம் வரவேற்பு, தவேகாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்கும்போது டிஎம்கே தரப்புல இருந்து அதையும் வேற விதமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ ஒரு சூடு பிடிச்சு ஒரு நேர்கோட்டில் இது போயிட்டு இருக்கு இந்த கரூர் விவகாரம். அதெல்லாம் மீறி வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரல. தவேகால இப்பதான் அப்படி ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க. சில பேர்கிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பயங்கர அப்செட் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி, என்ன நம்மளை நம்பி வந்த கூட்டங்க வந்து